ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ் நெக்ஸ்ட் இன் லவ் அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் பார்க்குறோம். அதாவது உங்கள் லவ் லைஃப்பில் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, ஆர் இப்போ கரண்ட்லி சிங்கிளாக இருந்தாலும் உங்களுடைய அடுத்த லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஆர் உங்கள் பாஸ்ட் ரிட்டர்ன் ஆவாங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில இன்ஃபர்மேஷன் இதில் தெரியுது அப்படின்னா நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஓகே, இது நான் சொல்லலையோ, இது ஆப்ஷன் 1, இது ஆப்ஷன் 2. ஓகே, ஹலோ ஆப்ஷன் 1, இந்த ஃப்ளார் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெல்கம். வாட்ஸ் நெக்ஸ்ட் இன் லவ் ஃபார் யூ? வாட்ஸ் நெக்ஸ்ட் இன் லவ்? Three of Pentacles. See, God, Death, Judgment. And pop-up ஆகி கார்ட்ஸ்லாம் விழுது. Strength card, Three of Swords இருக்கு. ஸோ அடுத்து உங்கள் லவ் லைஃப் என்ன நடக்க போகுது? இங்கே யாரும் இப்போ கரண்ட்லி பிரேக்கப் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆர் உங்கள் ரிலேஷன்ஷிப் இப்போ ஒரு பாஸ் மோடில் இருக்குது. ரீசன்ட் டைம்ஸில் எதுவுமே இல்லை, உங்கள் லவ் லைஃப்பில் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. மனசில் ஒரு பாரத்தோடு இருக்கீங்க. கவலைகள் இருந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்காம வெளியே ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் போல்டாக உங்களுடைய லைஃபோடைய ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே இருக்கீங்க. இது உங்கள் கரண்ட் எனர்ஜியாக இருக்குது அப்படின்னா, இந்த ஒரு ருட்டீனுக்கு ஒரு தீர்வு வரப்போகுது. அது என்ன தீர்வு? லவ். ஏன்னா இப்போ கரண்ட்லி எதுவுமே இல்லாமல் இருக்கீங்க, விச் சிங்கிள் லைஃப். ஒரு ஆள் இருந்துமே அந்த ரெஸ்பான்ஸ் இல்லாமல், ஒரு மூமெண்ட் இல்லாமல், ஒரு பாஸ் மோடில் இருக்கீங்கன்னா லவ் கண்டிப்பாக அமையுது. அது நிறைய பேருக்கு இது பாஸ் பீப்புள் தான் உங்கள் லைஃப்பில் வராங்க. ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் அமைய வாய்ப்பு இருக்கு. ஆமாம், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோட அமைய வாய்ப்பு இருக்கு நிறைய பேருக்கு. இது உங்கள் எக்ஸுக்காக வெயிட் பண்ணுறவங்க, உங்களுக்கு இது ஜாக்பாட் தான். என்ன அவங்க ரெஸ்பான்ஸே பண்ணல, என் மனசை உடச்சிட்டு போயிட்டாங்க, ரொம்ப காலமாக வரல அப்படின்னா வருவாங்க. ரீகனெக்ஷனுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஆமாம், இப்போ நீங்கள் கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கிற அந்த சைக்கிள் முடிவுக்கு வரும். ஏன்னா இவங்க உங்கள் லைஃப்பில் திரும்ப வரனால உங்களோட சிங்கிள் லைஃப் எண்ட் ஆக போகுது. வாழ்த்துக்கள். எஸ், இப்போ தான் சொன்னேன். டெம்பரன்ஸ் எனக்கு பார்க்கும்போது அகைன் அடியில் ஸ்டார். நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க. நீங்கள் யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? சில பேர் நியூ லவ் தான் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் அவங்க தான் வராங்க. லைக் சிங்கிள் பீப்புள், நீங்கள் யார் வேணும்னு நினச்சிங்களோ அவங்க வராங்க. இது உங்கள் எக்ஸ்
அப்படின்றதோ ஒரு பாசிபிலிட்டி. சில பேர் எக்ஸை வந்து வரணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப வேண்டிட்டு இருப்பீங்க, அவங்களும் வருவாங்க. சில பேருக்கு வந்து இல்லை, எனக்கு நான் வேண்டது என்ன அப்படின்னா, எனக்கு இவங்கள பிடிச்சிருக்கு, அவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், ஆனால் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை அப்படின்னாலும் இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தானே, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்க அமையவும் வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு இது உங்க முன் ஜென்மத்தோடைய பந்தம், அவங்க வராங்க உங்களுடைய சிங்கிள் லைஃப்பை முடிக்கிறதுக்கு. ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. ஏன்னா நீங்க தான் இதை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த பர்சனை என் லைஃப்ல ஏதோ ஒன்று இல்லாம இருக்கு, எனக்கு ஒரு லவ் லைஃப் வேணும், நான் அகைன் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும், என்னையும் ஒரு சில பேருக்கு பிடிக்கணும், அந்த மாதிரி தாட்ஸ் இருக்க உங்களுக்கு கன்ஃபார்ம் வரும். சில பேர்லாம் உங்க எக்ஸுக்கு தான் வெயிட் பண்றீங்க, வருத்தப்படாதீங்க, அவங்களோட உங்களுக்கு ரீகனெக்ஷனுக்கான வாய்ப்பு இருக்கு. விட்டு போனவங்கள நினைச்சிட்டு இருக்கீங்க, வருவாங்க, வந்து உங்களோட ரிப்பேரான அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி முன்னேற்றி கொண்டு போவீங்க. டோன்ட் வரி. ஓகே, ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ்ல உங்களுக்கு என்ன சொல்ல இருக்கு பாப்போம். சி, இவ்வளோ நேரம் நான் என்ன சொல்லிட்டேன், கார்ட்ஸ் என்கிட்ட பேசும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரீகன்சிலியேஷன் கைஸ், பிரிஞ்சு போன உறவுகள் மீண்டும் வந்து பேட்சப் ஆகும். அதுதான் உங்களோட விஷ் அப்படின்னா கண்டிப்பா அது நடக்கும். சில பீப்புளுக்கு எக்ஸ் திரும்ப வருவாங்க, ஆனால் அவங்க வேணுமா வேணாமாங்கிறது உங்களோட டெசிஷன். சில பேர் எனக்கு அப்படி ஒன்று நடக்கவே இல்லைங்க, நான் வந்து பிறந்ததுலேருந்து சிங்கிளாக இருக்கேன் அப்படின்னா இது உங்கள் பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன். ஓகே, பேஷன் ரொம்பவே இப்போ பாஸ் மோட்ல சில பேர் இருந்திருக்கீங்கன்ற ஒரு மெசேஜை நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். உங்களுக்குள்ள எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாமல் இப்போ ஒரு ட்ரையா ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு, ஆளாளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு எங்களுக்குன்னு டைமே இல்லாமல் இருந்திருக்கு. இன்கேஸ் மேரிட் கப்பிள்ஸ், இப்போ நீங்க வந்து திரும்ப பழைய மாதிரி எப்படி இருந்தீங்களோ, உங்களுடைய பாஸ்ட் மெமரிஸ், பாஸ்ட்ல எப்படிலாம் நீங்க ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் இருந்தீங்களோ அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸை திரும்ப ரீவிசிட் பண்ணுவீங்க. உங்களுக்குள்ள அந்த பேஷன் திரும்பவும் வரப்போகுது, என்ஜாய் பண்ண போறீங்க உங்க லவ் லைஃப்பை. ஸோ குட் ஒன், குட் ரீடிங். ஓகே கைஸ், இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது வந்து ஷார்ட் தான். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் சுச்சுவேஷன், நீங்கள் எதிர்பார்த்த அந்த மெசேஜ் இதில் இருந்திருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வேறு பைல் போவோம். ஓகே, ஆப்ஷன் 2 இந்த ஃப்ளார் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெல்கம். வாட்ஸ் நெக்ஸ்ட் இன் யுவர் லவ் லைஃப்? உங்களுக்கு லவ் லைஃப்பில் அடுத்து என்ன நடக்க காத்துட்ருக்கு? What's next in your love life?
5 ஆஃப் ஸ்வாட்ஸ், 4 எம்பரர் வந்திருக்கு, 2 ஆஃப் கப்ஸ். இன்னைக்கு எல்லா ரீடிங்லையும் 2 ஆஃப் கப்ஸ் இருக்கு. ஓ மை காட் கைஸ், பாட்டம்ல 5 ஆஃப் கப்ஸ், see 3 5 ஏஞ்சல் நம்பர்ஸ், 4 ஆஃப் வான்ஸ், அகைன் ஒரு 4. சரி, இப்போ உங்கள் லவ் லைஃப் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக போயிட்டுருக்கோ? ரொம்ப ஆர்கியூமெண்ட்ஸ் வருதா உங்களுக்கு உங்கள் பார்ட்னரோட? லவ் லைஃப்பில் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் உங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்க போகுது. கவலைப்பட வேணாம், இந்த பார்ட்னரோட எனக்கு கண்டினியூ ஆகுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கோட நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறீங்கன்னா, அஃப்கோர்ஸ் 2 பேரும் ட்ரூவாக லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால ரொம்ப சண்டை போட்டுட்ருக்கீங்க. சில பேருக்கு இங்கே ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குது, ஈகோ கிளாஷ் இருக்குது, எல்லாமே இருக்குது. பார்ட்னர் நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டுறாங்க, டிசப்பாயின்மெண்ட்டோட இருக்கீங்க. நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க சொல்கிறது உங்களுக்கு பிடிக்கல. பார்ட்னர் தான் வச்சா குடுமியாக அடித்தா மொட்டைன்ற மாதிரி இருக்காங்க. என் பேச்சுக்கு அவங்க இறங்கி வரவே மாட்டுறாங்க. இந்த மாதிரியான இஷ்யூஸ் நீங்கள் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால ஆர்கியூமெண்ட்ஸ் போயிட்டு இருந்திருக்கு. சில பேருக்கு இங்கே என்னடா இது ஒரு பிரச்சனையாகவே போதே, நான் பேசாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு வேற பர்சனையே பார்த்து போய்க்கலாமா அப்படின்லாம் கூட திங்கிங்கில் இருக்கீங்க. ஆனால் சில டைம் இல்லை, எனக்கு இவங்க கூட நான் பேட்சப் பண்ணி நான் லீட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுவீங்க. ஸோ என்ன நெக்ஸ்ட் அப்படின்னா, எந்த ஒரு பாதையை நீங்கள் சூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு அதில் ஒரு சக்ஸஸ் தான் இருக்கு. இன்கேஸ் நீங்கள் என்ன மாதிரியான சுச்சுவேஷன் கோ த்ரூ பண்ணுறீங்க, அந்த பர்சன் எப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். அவங்க டூ மச்சாக டாக்ஸிக்காக இருந்து நீங்கள் வாழவே முடியாது அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நீங்கள் அவங்கள விட்டு வேற ஒரு லைஃப் சூஸ் பண்ணலாம். அந்த லைஃப்பும் உங்களுக்கு ரொம்ப ஸ்டேபிளாக தான் இருக்க போகுது. சில பேருக்கு இந்த மாதிரியான சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கே வேற வகையான ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எப்படி யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க ஃபிக்ஸ் பண்ண. இத்தனை நாள் ஒரு பேட்டர்ன்லேயே உங்கள் லவ் லைஃப் போயிட்டு இருந்திருக்கும். இத்தனை நாள் ஒரு பிரச்சனையை நீங்கள் டீல் பண்ண விதம், அந்த விதத்தை மாற்றி வேற ஒரு வகையாக டீல் பண்ணி இந்த இஷ்யூவை நீங்கள் க்ளோஸ் பண்ண கூட ட்ரை பண்ணலாம். அதுக்கான டெசிஷனாகவும் இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணாலுமே உங்களுக்கு பார்ட்னர் கூட பேட்சப் ஆகி நல்ல ஒரு ஸ்டேபிள் லவ் லைஃப் கொண்டு போக முடியும். அது சக்ஸஸ் தான் ஆக போகுது இன் எய்தர் வே. அட்லாஸ்ட் இது உங்களுடைய லவ்னா நீங்கள் ஹாப்பியாகவும் இருக்கணும். எக்ஸ்டர்னல் ஃபேக்டரில் வர பெயின்ஃபுல்னஸ் தாங்கிக்க முடியும். பட் ஒருத்தவங்க நம்மளை மட்டம் தட்டி அப்படி ஒரு லவ் வேணுமா? அதெல்லாம் தான் நீங்கள் வேலிடேட் பண்ணுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன அந்த லவ் லைஃப் அப்படின்னா, டெசிஷன் மேக்கிங் தான். இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணுமா இல்லை வெளியே போகணுமா? எய்தர் வே நீங்கள் யோசிச்சு உங்களுக்கே தெரியும், இந்த பர்சனை ஃபிக்ஸ் பண்ண முடியும், அவங்க மாறிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு 100% இருந்தது அப்படின்னா நீங்கள் இதில் ஸ்டே பண்ணுவீங்க.
என்ன பண்ணாலும் இவங்க திருந்த மாட்டாங்க, இவங்க இப்படிதான், நான் தான் இறங்கி போனோம், அப்படி ஒரு லைஃப் வேணுமா? உங்க கையில தான் இருக்கு. சில நான் போன பைலுக்கு வந்து கைடன்ஸ் எடுக்கவே இல்லை, பிகாஸ் அதில் டைரக்ட் மெசேஜும் வந்துடுச்சு. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு டிசைடிங் ஃபேஸில் இருக்கனால நான் அட்வைஸ் எடுக்கிறேன். Daydream, time to go. Daydream, time to go. Notice the signs. See, இங்கேயும் ஏஞ்சல்ஸ் இது எதை சொல்கிறாங்க, யோசிங்க, நடந்ததெல்லாம் யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்கீங்கன்னா இப்போ நீங்கள் ஆக்ட் பண்ண வேண்டிய ஒரு டைம். சயின்ஸை வந்து ஏஞ்சல்ஸ் நமக்கு ஒரு சுச்சுவேஷன் செட் ஆகலை அப்படின்னா அதை சயின்ஸ் மூலயமா நமக்கு தெரிவிப்பாங்க. அது என்ன சயின்ஸ் அப்படின்னா, உங்களை ஹர்ட் பண்ணாதான் வைப்பாங்க. நெருப்பை நம்ம தொட போய் சுடுது, அது நமக்கு ஆபத்துன்னா அது சுற்றுச்சுன்னா தான் நம்ம கை எடுப்போம், அது பக்கம் அப்புறம் போக மாட்டோம். ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு ஹர்ட் பண்ணாதான், ஹர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் அமையும். அப்போதான் நம்ம அதுலேருந்து நம்மளா விலகி வருவோம். ஒரு கட்டத்துக்கு மேலே யாராலையும் ஒரு பயங்கரமான ஹர்ட்டிங் ஃபேஸில் இருக்க முடியாது. அதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு சில சைன்ஸை அவங்க கொடுப்பாங்க. நம்பிக்கை அப்படின்ற ஒரு இது நமக்கு ஒரு சுச்சுவேஷன் கோத்ரூ பண்ணும்போது வரும். என்ன பண்ணாலும் அந்த நம்பிக்கைன்றது ஒன்று இருக்கா, அதில் உங்களுக்கு மன நிறைவு கிடைக்குமா, இதெல்லாம் தான் சயின்ஸ், பேசிக் சயின்ஸ். அப்போ நம்ம அந்த சுச்சுவேஷனை கண்டினியூ பண்ணி எடுத்துன்னு போக முடியும். ஸோ உங்கள் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, நீங்கள் என்ன கோத்ரூ பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் வேலிடேட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியான இந்த ஆக்ஷன் எடுக்கணும். வெதர் டு ஸ்டே ஆர் டு மூவ், எய்தர் வே உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் எடுக்கிற டெசிஷனை பொறுத்து இருக்குது. ஓகே, ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸில் சி வெட்டிங் கார்டு வந்திருக்கு, அடியில் ரிலீஸ் யுவர் எக்ஸ். வாட்? ஸோ இப்போ இங்கே ரொம்ப டாக்ஸிக்காக போயிட்டுருக்கு அப்படின்னா பெட்டர் ரிலீஸ் அண்ட் உங்கள் லைஃப்பில் அடுத்து வர நியூ பர்சனை நீங்கள் அவங்க கூட தான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் லவ் லைஃப் வெட்டிங் வரைக்கும் போக சான்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் யூ டிசர்வ் லவ். எஸ், இப்போ அதை பார்த்த அந்த கார்டு யூ டிசர்வ் லவ். இங்கே வந்து சில பேர் ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கான அந்த லவ் ஒழுங்காக கிடைக்கவே மாட்டேங்குது இந்த பர்சனோட. ஆனால் நீங்கள் தான் ரொம்ப ட்ரை பண்ணி அதில் தக்க வச்சுக்க பார்த்துட்ருக்கீங்க. இட்ஸ் பெட்டர் டு டேக் ஆக்ஷன், ரிலீஸ், இவங்களை விட்டுட்டு இன்னொன்று போகிறது பெட்டர் ஆப்ஷன்ற மாதிரி எனக்கு படுது. பட் சில பேருக்கு அதெல்லாம் வந்து ஈஸி கிடையாது, தெரியும். இவென்ச்சுவலி உங்களுக்கே அந்த பதில் புரியும்.
ஸோ உங்கள் உங்களுடைய நெக்ஸ்ட் லவ் லைஃப்பில் இந்த ஒரு டெசிஷன் மேக்கிங்கான ஃபேஸ் வருது. இது ரொம்பவே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு தான் எனக்கு தெரியுது. சிங்கிள்ஸ் எனக்கு இங்கே ஒன்றுமே தெரியல. ஆர் இது உங்கள் பாஸ்ட்டாக கூட இருக்கலாம், நீங்கள் டிசைட் பண்ணிட்டு வரீங்க. பட் சிங்கிள்ஸ்க்கு கூட ஆல்ரெடி உங்கள் பாஸ்ட்டை நினச்சி அந்த கிரட்ஜை வச்சுட்டு நான் திரும்பவும் ஒருத்தங்களை லவ் பண்ணுமா வேணாமா, ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய பட்டுட்டேன். அஃப்கோர்ஸ் இது உங்கள் எக்ஸ் ரிட்டர்ன் ஆகிறாங்கன்னா கிடையாது, அவங்க வரமாட்டாங்க. நியூ பர்சன் சூஸ் பண்ணி நீங்கள் போகிறது தான் சரி சிங்கிள்ஸ்க்கு. ஒரு பிரேக்கப் பண்ணிவிட்டு சிங்கிளாக இப்போ இருக்கீங்கன்ற உங்களுக்கும் இதுதான் இங்கே எனக்கு மெசேஜ் வருது. இது பிராண்ட் நியூ பர்சன் தான், அவங்களோட உங்களுக்கு ஸ்டேபிளான லவ் லைஃப் இருக்குது. மேரேஜில் கூட முடியும், சக்ஸஸ் இருக்குது. வெட்டிங் ட்வைஸ், 4 of Wands வெட்டிங் கார்டு இருக்குது. ஸோ இப்போ இங்கே காம்ப்ளிகேட்டட் என்னென்னா விடணுமா வேணாமா அப்படின்ட்டு அந்த சுச்சுவேஷனில் இருக்க பீப்புளுக்கு தான் இது கொஞ்சம் டஃப் டைம். மற்றபடி சிங்கிளாக இருக்க உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக உங்கள் எக்ஸ் கிடையாது. எக்ஸுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா அது உங்களுடைய டைம் வேஸ்ட் அப்படின்றது தான் நான் இங்கே சொல்லுவேன். ஏன்னா ஏஞ்சல்ஸே ரிலீஸ் யுவர் எக்ஸ். இன்னும் கம்ப்ளீட்டாக நீங்கள் அவங்கள உங்கள் மனசில் நீங்கள் எரேஸ் பண்ணலை. பட் ரிலீஸ் யுவர் எக்ஸ். நியூ பர்சன் தான் உங்களுக்கு ஸ்டேபிளான ஒரு லவ் லைஃப் கொடுப்பாங்க. ஓகேவா காய்ஸ்? இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அவர் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துருக்குன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, வேறு ஒரு ரீடிங்கில் உங்களை திரும்ப சந்திக்கிறேன். until then bye bye.